தவம் எல்லாரும் செய்யலாம். ஐயோ, நம்மளாம் வயசானவங்கள தவம் செய்யணும், இப்போவே இளமையிலேயே தவம் செய்வாங்க. எனக்கு என்னங்க வயசாச்சு, இப்போ போய் தவங்கிறீங்க? தவம் என்பது எல்லோரும் செய்யக்கூடியது. தவம் செய்யணும்னா தாடி வச்சுக்கணும், ருத்ராட்சம் போட்டுக்கணும், காட்டுக்கு போகணும் கிடையாது, காவி துணி போட்டுக்கணும்லாம் கிடையாது. ஏன் இந்த தவசீலர்கள் இவங்க சன்னியாசிகள் எல்லாம் ஏன் காவி துணி போடுறாங்கன்னா, அந்த நிறமானது விஷ ஜந்துகளுக்கு ஆகாது. இந்த உலகத்திலே பட்டினத்து சுவாமிகளைப் போல ஒரு துறவி கிடையாது. தாய்மான சுவாமி சொல்றார், பட்டினத்து பிள்ளையைப் போல் ஆறும் துறக்கை அரிது 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 காண்கிறார். ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு வாக்கியம்தான் படித்தார். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கேன்னு அந்த ஒரு வரி படித்த உடனே அத்தனை கோடி 9 கோடி சுத்தம். சேந்தனார்னு ஒரு கணக்கு புள்ள வந்து கேட்டார், இந்த பணமெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா தூக்கி தெருவில் போடுறான்னு. ஆடே திரிந்தென்ன காற்றே புசித்தென்ன கந்தை சுற்றி ஓடே எடுத்தென்ன உள்ளன்பில்லாதவன். உள்ளத்தில் அன்பு இல்லாமல் நீ எத்தனை போய் நீ எங்கே காசியில் குளிச்சு என்ன கங்கையில் குளிச்சு என்ன பண்ணுற? உள்ளத்தில் அன்பு இருக்கு. சுவாமி திருவடியில் விழுந்த அழுது, நான் என்ன பாவம் பண்ணியோ இந்த தாழ்ந்த குலத்தில் பிறந்துட்டேன், எனக்கு அடுத்த ஜென்மால உயர்ந்த குலத்தில் பிறக்கணும், உயர்ந்தவரை கணவராக பெறணும், உயர்ந்தவரோடு பிறக்கணும், உயர்ந்த குழந்தைய பெறணும். எனக்கு நீ வா, என் பெண் மாதிரி உட்கார். காதில் சிவாயனமென்னு பஞ்சாட்சரத்தை ஓதினார். நீ சாகின்றவரை நீ ஜெபம் பண்ணு, தவம் பண்ணு. எல்லோரும் தவத்தை செய்து சிவத்தை அடையும். சிவபெருமான காசு கொடுத்து வாங்கிடுவார், 2 கோடி கொடுக்குறேன், தவம் செய்தால்தான் சிவத்தை அடைய முடியும் என்று சொல்லி எல்லோரும் தவம் செய்து உய்ய வாரியார் சுவாமி சொன்ன நம பார்வதீபதையே அரகர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோரா. பரிகாரஸ்தலம் நேயர்கள் அத்தனை பேர் திருவடிகளுக்கும் சிறியனுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கங்கள். வாரியார் சுவாமிகள் எத்தனையோ கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள் மக்கள் நலம் பெறும் பொருட்டு. அதிலே தவம் என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். தவத்தினாலே தான் நமக்கு உயர்வு கிடைக்கும். மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். ஔவையார். ஒருவருக்கு நல்ல மனைவி அமைவது, குழந்தைகள் அமைவது, வீடு எல்லாம் அமைவதெல்லாம் நாம் செய்த தவத்துக்கு தக்கவாறு தான். மகாலட்சுமி மாதிரி மனைவி, குழந்தைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப தங்கமான குழந்தைகள், அப்பா சொல்ல தட்ட மாட்டார்கள். அதே போல் நல்ல கணவன் வாய்ப்பது எல்லாம் நாம் செய்த தவத்திற்கு ஏற்பார். நமக்கு குழந்தை இல்லை என்றால் நாம் தவம் செய்யவில்லை என்று அர்த்தம். நமக்கு ஏதேனும் துன்பம் வருவதற்கெல்லாம் காரணம் நம்முடைய தவக்குறைவே. தயரதற்கு 60,000 ஆண்டு வாழ்ந்தார்கள், அவருக்கு குழந்தை இல்லைன்னு அவர் மற்றவங்களை குறை சொல்ல, நான் செய்த தவக்குறைவே எனக்கு குழந்தை இல்லைன்னார். அடுத்தவங்கள சொல்லலை. தவம் எல்லாரும் செய்யலாம். ஐயோ, நம்மளாம் வயசானவங்கள தவம் செய்யணும், இப்போவே இளமையிலேயே தவம் செய்வாங்க. எனக்கு என்னங்க வயசாச்சு, இப்போ போய் தவங்கிறீங்க? தவம் என்பது எல்லோரும் செய்யக்கூடியது. தவம் செய்யணும்னா தாடி வச்சுக்கணும், ருத்ராட்சம் போட்டுக்கணும், காட்டுக்கு போகணும் கிடையாது, காவி துணி போட்டுக்கணும்லாம் கிடையாது. ஏன் இந்த தவசீலர்கள் இவங்க சன்னியாசிகள் எல்லாம் ஏன் காவி துணி போடுறாங்கன்னா, அந்த நிறமானது விஷ ஜந்துகளுக்கு ஆகாது. நாங்கள் காலத்தில் எங்கள் அம்மா பழைய காலத்தில் வீடுகள் எல்லாம் காவி எடுத்து அந்த செவருக்கு முழுக்க காவி போடுவாங்க. ஏன்னா தேள் பாம்புலாம் அந்த காவி நிறத்துக்கு வராது. துஷ்டர்கள் அந்த விஷ ஜந்துகளுக்கு காவி ஆகாது. அதனால் காவி துணி சன்னியாசிகள் அணிந்து கொள்வார். ஏன்னா அவங்க காட்டில் சத்திரத்தில் எங்கே வேணாலும் படுப்பார்கள். அவங்களுக்கு விஷ ஜந்துக்களால் வரக்கூடாது தான் அந்த துணி போட்டுக்கிறார். வள்ளல் பெருமானார் வெள்ளை ஆடை தான் அணிஞ்சிருந்தார், துறவி தான். ஆடை மாற்றிக்கொள்வது, தாடி வச்சுக்கணும், காட்டுக்கு போகணும், இமயமலைக்கு போனால் தான் தவமா. இந்த உலகத்திலேயே பட்டினத்து சுவாமிகளைப் போல ஒரு துறவி கிடையாது. தாய்மான சுவாமி சொல்கிறார், பட்டினத்து பிள்ளையைப் போல் ஆறும் துறக்கை அரிது 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 காண்கிறார்.
ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு வாக்கியம்தான் படித்தார். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கேன்னு அந்த ஒரு வரி படித்த உடனே அத்தனை கோடி 9 கோடி சுத்தம். சேந்தனார்னு ஒரு கணக்குக்குள்ளே வந்து கேட்டார், இந்த பணமெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா தூக்கி தெருவில் போடுறான்னார். அத்தனையும் ஒரு வினாடியில் திறந்து கட்டகது மாற்று கோமணம் கூட கிடையாது, கௌவீனத்தோடு வெளியில் போயிட்டார். அதை பட்னத்தாரை பற்றி தனியாகவே பேசும், அவ்வளோ இனிமையா. அந்த மகான் சொல்லுகிறார், காடே திரிந்தென்ன. ஏண்டா காட்டுக்கு போகிற, வீட்டிலேருந்து தவம் பண்ணக்கூடாத, காடே திரிந்தென்ன, காற்றே புசித்தென்ன. ஏன் பட்னியாக இருக்கிற, வயிறுக்கு துரோகம் பண்ண, நல்லா சாப்பிடு, சாப்பிட்டா இல்லை உட்காந்து ஜெபம் பண்ண முடியும். ஒருத்தர் சொல்லுவார், அங்கே ஒருத்தர் தழையே சாப்பிட்றாரு, இன்னொருத்தர் குகையிலேயே இருக்கிறாரு. ஆடு தழையே தான் சாப்பிடுது பிறந்தனால, எலி என்றைக்கும் வலையிலேயே தான் இருக்குது. அங்கே ஒரு சாமியார் தண்ணி உள்ளவே இருக்கிறார், ஏன் மீன் தவளையெல்லாம் தண்ணி உள்ளே தான் இருக்குது. அதெல்லாம் மோட்சத்துக்கு அது கிடையாது, தவத்துக்கு அறிகிறார். காடே திரிந்தென்ன, காற்றே புசித்தென்ன, கந்தை சுற்றி ஓடே எடுத்தென்ன. இதெல்லாம் தவம் கிடையாது. எது தவங்கிறாரு? உள்ளத்தில் அன்போடு இருக்கணுமா. காடே திரிந்தென்ன, காற்றே புசித்தென்ன, கந்தை சுற்றி ஓடே எடுத்தென்ன, உள்ளன்பில்லாதவர். உள்ளத்தில் அன்பு இல்லாமல் நீ எத்தனை போய் நீ எங்கே காசியில் குளிச்சு என்ன, கங்கையில் குளிச்சு என்ன பண்ணுற? உள்ளத்தில் அன்பு இருக்கணும். அன்பு தான் முக்கியம். அதுதான் அவர் சொல்கிறார், தவம் செய்வதற்கு அன்பு தான் காரணம். அந்த அன்பு அருளாக மாறும். உள்ளத்தில் அன்பு இருக்கணும். காடே திரிந்தென்ன, காற்றே புசித்தென்ன, கந்தை சுற்றி ஓடே எடுத்தென்ன, உள்ளன்பில்லாதவர்கள் நாரியர்பால் வீடே இருப்பினும். நாரியர்னா பெண்கள், பெண்கள்னா மனைவி வந்து மோட்சத்துக்கு தடை கிடையாது. வாழ்க்கை துணை நலம்னு போட்டார் வள்ளுவர். இல்லாளு மனைவியெல்லாம் சொல்லலை, நம் வாழ்க்கைக்கு துணையாக இருக்கிறவர்கள் பெண்கள் வந்து ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீனார் அப்பர் சுவாமி. வள்ளுவர் பெண்ணின் பெருந்தக்க யாவுலங்கிறார். அதனால் மோட்சலோகத்துக்கு பெண்கள் தடை கிடையாது. நாரியர்பால் வீடே இருப்பினும் வீட்டின்பம் மேவுவரே, முத்தி அடைவாங்களாம். அதில் என்ன முக்கியம்னா அன்பு இருக்கணும். அன்பு தான் தவத்துக்கு முதல் காரணம். திருநீறு ருத்ராட்செல்லாம் அங்கங்கள். உள்ளத்தில் அன்பு ஊற்றெடுக்கணும், யாரையும் பகைக்கக்கூடாது. அப்பர் சுவாமி ஒரு உயர்ந்த பாட்டு பாடுறார், பெருகலாம் தவம். அப்பர் சுவாமி வாக்கு, பெருகலாம் தவம் பேதமை தீரலாம். என்ன, அந்த மனசு திருகலாகிய சிந்தை திருத்தலாம். நம்ம மனசு நல்லா போயிடுமா, திருகலாகிய சிந்தை திருத்தலாம். பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம். அப்பர் சுவாமி வாக்கு, தவம் செஞ்சால் ஆனந்தமாக இருக்கலாமா. மருகலானடி வாழ்த்தி வரங்க. திருமருகல்னு ஒரு க்ஷேத்திரம், நன்னிலத்துக்கு பக்கத்தில் திருமருகல். அங்கே தான் செட்டி பெண்ணை பாம்பு கடித்து இறந்தவங்க ஞானசம்பந்த எழுப்புகிற ஸ்தலம். ரொம்ப அற்புதமான ஊர் திருமருகல்னு பேர், நன்னிலத்துக்கு பக்கத்தில். பெருகலாம் தவம் பேதமை தீரலாம், திருகலாகிய சிந்தை திருத்தலாம், பருகலாம் ஆனந்தம். அது ஆனந்தம் கிடைக்குமா தவம் செய்யறதுனால அப்படின்னு அப்பர் சுவாமி பாடுறார். தவத்தினாலே தான் எல்லா நலமும் விளையும். இதற்கு ஒரு சின்ன கதை. சுபத்திரை எல்லாருக்கும் தெரியும், கண்ணனுடைய சகோதரி சுபத்திரை. சாலவதேயம்னு வடநாட்டில் ஒரு பகுதி சாலவதேயம். அங்கே கணிகையர்கள்னு வாழ்ந்தாங்க. கணிகையர்கள்னு இருமணப் பெண்டீர், அதாவது வேசின்னு சொல்லுவேன். அப்போல்லாம் அந்த காலத்தில் கணிகையர்கள் இருந்தாங்க. சாலவதேயத்தில் இருக்கிறாங்க. அங்கே பத்மைன்னு ஒரு பெண், இந்த பேர் மேலே பத்மை. அந்த அம்மா அவங்க அம்மா கிட்ட சொல்லு, அந்த வயசுக்கு வந்தவனே, அம்மா கண்டவனை கணவனாக எண்ணுவதா, இது ஒரு பிழப்பா? இந்த குலத்தில் வந்து பிறந்து இப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஆடவரோடு இருக்கிறத விட்டுட்டு திருமணம் செய்து வாழணும், இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவில்லை. அம்மா நீ செய்கிற தொழில் சரியில்லை. ஏண்டி அதெல்லாம் பேசாத, நம்மளுடைய குல தர்மம் படி அங்கே ஒரு ஜமீன்தார் வரா இருப்பார், வான்னு சொல்லு. இளமையாக இருக்கும்போது தான் சம்பாதிக்க முடியும். வாய் வேதாந்தம் பேசாதடி. அம்மா பல பேரோடு படுப்பது நல்லதல்லம்மா. அந்த ஆணோட பழங்கோடு அவருடைய மனைவி எவ்வளோ துக்கப்படுவார். ஒரு பெண்ணு ஆகிய நான் இன்னொரு பெண்ணுக்கு துக்கம் கொடுக்கலாமா? நான் கிழிந்த பாயில் படுக்கிறேன், ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுங்க, ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழணும். இப்படி அவங்களுக்குள்ள வாக்குவாதம்.
அந்த ஊருக்கு நளனுடைய மகள் நலாயனி, மௌத்கல்ய முனிவர் மேலகத்திலேருந்து இந்த அம்மாவை சோதிக்க வந்தவர். அவர் குஷ்டரோகியாக இருக்கார். அந்த அம்மா கூடையில் தூக்கின்னு வராங்க. இந்த பரத்தையர் வீதியாக வராங்க. இந்த அம்மா தொழுநோய். அதுக்கு ஏன் தொழுநோய்னா, எல்லா நோயும் இதை கண்டா தொழுமா, அதனால் தொழுநோய். அவர் நடக்க முடியல. அந்த அம்மா கூடையில் வச்சு 4 பேர் சுமக்க வேண்டிய உடம்பை அந்த அம்மா தலையில் தூக்கின்னு வரார். நலாயனி அந்த வீதி வழியாக வர்றாரு. இந்த பத்மைங்கிறவ அம்மாவோடு பேச, அம்மா அந்த உத்தமியை பார், வயதான கணவர், நோயாளி, அவரை கூடையில் வச்சுன்னு அந்த அம்மா தூக்கிடுவார். இந்த மாதிரி ஒரு உத்தமி இருக்கிறனால தான் நாட்டில் மழை பெய்யுதுன்னு அவள் ஓடி வந்து நலாயனி அம்மா காலில் இருக்கிற மண்ணை எடுத்து நெத்திக்கு வச்சுக்கிறார். அந்த அம்மா அவ்வளோ மரியாதை. நாங்களும் சின்ன வயசில் எங்கள் பெரியப்பா எழுதின்னு இருப்பார், வாரியார் சாமி. ஒரு அன்பர் வருவார், வாரியார் சாமிக்கு தெரியாமல் அவர் காலை தொட்டு அவருக்கு நெத்திக்க வச்சுப்பார். சாமிக்கு தெரியாதுன்னு, சாமிக்கு தெரியும், சிரிச்சுப்பார். அவர் காலை தொட்டு கும்பிடணும் ஆசை. அது மாதிரி அந்த அம்மா எனக்கு இதை சொல்லும்போது அது ஞாபகம் வரும். அந்த அம்மா எடுத்து இது பண்ணிக்கிறாங்க. இதை மேலே இருக்கிற மௌத்கல்யர் பார்க்குறாரு. பல சோதனைகள் கொடுக்குறாரு இந்த அம்மா. நலாயனி, ஏன் சாமி நீ என்னை தூக்கின்னு வந்தாலும் குலுங்குது, உடம்பு வலிக்குதம்மா, ஒரு ஆசிரமம் போடு, இங்கே உட்கார். அவன் பக்கத்துலேயே ஒரு ஆசிரமம் போட்டு அவரை உட்கார வச்சுட்டு, நான் ஒன்று சொல்லுவேன், நீ கோச்சிக்கூடாது. சொல்லுங்கள் சாமி, நீங்கள் என் தெய்வம், சொல்லுங்கள். நீ இந்த பரத்தேர் வீதியாக வரும்பொழுது உன்னையும் என்னையும் பலர் பழித்தார்கள். அங்கே ஒரு பெண் ஓடி வந்து உன் திருவடி இருக்கிற மண்ணை எடுத்து நெத்தியில் வச்சுட்டாளே, அவள் பேரில் எனக்கு 3 எழுத்து வந்துருச்சு. யார் நோயாளி, ஒன்றும் முடியல, உன்னையே நான் தூக்கின்னு வரேன், அந்த பொண்ணை விரும்புறியா, அப்படி தானே யாராக கேட்பாங்க. சாமி உங்கள் விருப்பம் அதுவாக இருந்தால் நான் ஏற்பாடு பண்ணுறேன். அந்த பத்மை வீட்டுக்கு முன்னாடி போய் அழகழகாக கோலம் போடுறான், வண்ண மழையத்தில் கோலம் போடுறான். நம்ம வீட்டுக்கு முன்னாடி யாரா இப்படி கோலம் போடுறாங்கன்னு அடுத்த நாள் எழுந்து பார்த்தா இந்த அம்மா, அம்மா நீங்கள் மகாலட்சுமி மாதிரி இருக்கிறீங்க, நீங்கள் ஏம்மா எங்கள் வீட்டில் கோலம் போடுறீங்க? அம்மா நான் ஒரு ராஜாவோட பெண்ணு, என் பேர் நான் சொல்லலை, என் கணவனார் உங்களை விரும்புகிறார். அம்மா வைர சிலை, தங்க சிலை மாதிரி இருக்கிறீங்களே, உங்களை விட்டுட்டு அவர் என்ன விரும்புகிறார்? ஆண்கள் பலவீனமாக, மகாலட்சுமி மாதிரி மனைவி இருந்தாலும் ஒரு கற்சிலையை, பொற்சிலை மாதிரி இருந்தாலும் கற்சிலையை நோக்கி போவார்கள். ஆண்கள் பலவீனம். அவர் விரும்புகிறார், அம்மா எனக்காக நீ ஒரு நாள் என் கணவனாரை, உன் கணவனாராக என்ன, அம்மா உங்களுக்காக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஆனால் அதுக்கப்புறம் நான் வேறு ஆண்களை தீண்ட மாட்டேன், ஒருவனுக்கு ஒரு தீதான். ஆடுக்கு பலமுறை ரோமம் கத்தரிப்பார்கள், தோல் உரிப்பது ஒரு முறை, அதுபோல் உங்கள் கணவரை ஏற்றுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் திருமணம் செய்து. சரிம்மா. அடுத்த நாள் போய் ஏற்பாடு பண்ணுறார். நலாயினி, என் தலையெல்லாம் இந்த பனங்கோட்டை சப்னா மாதிரி இருக்குது, கொஞ்சம் மேக்கப் பண்ணதுக்கு, ஏதாவது தலைக்கு எண்ணெய் போடும், இந்த மாதிரி இந்த புண்ணுக்கெல்லாம் கொஞ்சம் சந்தனம் வை. அவர் சாமியார் மேக்கப் பண்ணுறார். அவளை கூப்பிட்டு எனக்கு இந்த பட்டு துணி போடும், மேக்கப் பண்ணிக்கின்னு பாரு. பகலில் போகாத, சாமியாரெல்லாம் பரதேசி வீட்டுக்கு போகிறாங்க, கொஞ்சம் இருட்டட்டும். அப்புறமா தூக்கின்னு போகிறார். அந்த வீட்டுக்கு போய் அவங்க வீட்டு திண்ணையிலேருந்து போகிறார். வச்சுட்டு போடி நீ போ, அவன் என்னோட பேச மாட்டார், எரிஞ்சு விழுறாரு. சரின்னு இந்த அந்த அம்மா வந்து இவரை நலாயனி போனதற்கு பிற்பாடு மன்மனுக்கு எய்தாத வடிவு, அவர் அந்த முனிவருடைய ஆற்றல், மிக மிக அழகிய இளைஞராக காட்சி கொடுக்குறார். அந்த பத்மைங்கிற பெண்ணு கட்டி தழுவ வந்தார். அம்மா நெல், நான் 21 தலைமுறையாக பெண்களை தின்றார்கள், என்னை தீண்டினால் நீ எரிந்து போவாய். அம்மா நீங்கள் விரும்புகிறதா அந்த அம்மா சொன்னாங்களே. கேலண்டரை பார்த்தாலே பெண்களுக்கு பிடிக்காது, இப்படி இன்னொரு பெண்ணை கொடுன்னு மனைவிகிட்ட சொன்னால் அவளுக்கு போகவே படல. அவளை கற்பு திறமையை உலகத்துக்கு காட்ட வந்திருக்கிறேன். அவள் வெளியில் இருக்கிறாளே, அவள் பெண் குல திலகம், அவள் கற்பை சோதிக்க வந்தேன். சாமி திருவடியில் விழுந்த அழுது, நான் என்ன பாவம் பண்ணியோ இந்த தாழ்ந்த குலத்தில் பிறந்துட்டேன், எனக்கு அடுத்த ஜென்மாவில் உயர்ந்த குலத்தில் பிறக்கணும், உயர்ந்தவரை கணவராக பெறணும், உயர்ந்தவரோடு பிறக்கணும், உயர்ந்த குழந்தைய பெறணும், எனக்கு நீ வா, என் பெண் மாதிரி உட்கார். காதில் சிவாயனமென்னு பஞ்சாட்சரத்தை ஓதினார்.
நீ சாகின்ற வரை நீ ஜெபம் பண்ணு, தவம் பண்ணு. சிவாய நம. தவம் என்பது சித்தத்தை சிவன்பால் வைப்பது. சிவன் நான் சொல்கிறேன், இறைவர் பால் வைக்கணும். நாராயணர் கும்பிடு, நாராயணன் சொல்லு. சித்தத்தை சிவன்பாலே வைத்து எல்லோரோடும் அன்பாக இருங்கள். அதுதான் தவம். நீ இந்த ஜென்மா முழுக்க தவம் செய், உனக்கு அடுத்த ஜென்மா நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும்னு சொன்னார். இந்த நலாயணியை தான் தூக்கின்னு போகும்போது கால்படும், அந்த மாதிரி தான் சூரியனை வரவிடாமல் தடுத்தவர். அது தனி கதை. ஆனால் இந்த பத்மை தான் சுபத்திரையாக வருகிறார். அவள் அன்றைக்கி என்ன சொன்னா, அந்த ஜென்மா முழுக்க சுவாமியை தவம் செய்து கண்ணனை எம்பெருமானை அண்ணனாக பெற்றாள். அபிமன்யு போல ஒரு வீரன் இந்த உலகத்தில் இதுவரையிலும் வரல. பாசுபதம் சிவபெருமான் கிட்ட வாங்க, அடுத்தானை அர்ஜுனருக்கு பாசுபதம் கொடுத்தானே. அர்ஜுனர் தான் பாசுபதம் வாங்கினவர். இன்றைக்கும் இடி இடித்தா அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்லுவாங்க. 32 சாமுத்திரிகா லட்சமும் அந்த சவ்யசாசி 2 கைகள்லையும் பானம் போடுவான். அவ்வளோ உயர்ந்த அர்ஜுனனை கணவனாக பெற்றார். வீர அபிமன்யுவை பெற்றார். 1000 அர்ஜுனன் சேர்ந்தால் ஒரு அபிமன்யுமா. இவ்வளவு நலமும் தவத்தினாலே விளைந்தது. ஆகையினாலே இந்த பரிகார நேயர்கள், பரிகார ஸ்தலம் நேயர்கள் இதை கேட்கின்றவர்களும் இன்று முதல் நீங்கள் தவம் செய்யுங்கள். காட்டுக்கு போகிறதில்லை, அன்பாக இருக்கணும். சித்தத்தை சிவன்பால் வச்சும் இறைவனை எல்லா நேரமும் நினைந்து இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான்கிறார். அப்படி இறைவனை நினைந்து கொண்டே இருந்தால் அது சிறந்த தவ வாழ்க்கை. அடுத்த ஜென்மா நன்றாக சுபத்திரை தவத்தினாலே இவ்வளவும் பெற்றார் என்று நலாயனுடைய வரலாற்றிலே வாரியார் சுவாமி எழுதியிருக்கிறார்கள். அதனை உங்களுக்கு நான் நினைவு செய்தேன். அதற்கு துணை செய்வது பரிகார ஸ்தலம் என்று சொல்லி எல்லோரும் தவத்தை செய்து சிவத்தை அடையும். சிவபெருமான காசு கொடுத்து வாங்கிடுவார், 2 கோடி கொடுக்குறேன். தவம் செய்தால்தான் சிவத்தை அடைய முடியும் என்று சொல்லி எல்லோரும் தவம் செய்து உய்ய வாரியார் சுவாமி சொன்ன கருத்தினை உங்களுக்கு நினைவு செய்தேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் வாழ எங்கும் இறைந்த ஆண்டவனை வாழ்த்தி இந்த வார்த்தையை இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம்.